மாதிரி டீடாக்ஸ்ஃபை வாட்டர் வந்து எப்போல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுலேயும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். காலையில் வந்து 2 கிளாஸ் தண்ணியில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் வந்து டீடாக்ஸ்ஃபை பவுடர் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணி லைட்டாக நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே குடிக்கலாம். அதில் வந்து எலுமிச்சைப்பழம் மட்டும் எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நைட்டும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சாப்பாடு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்டு இப்போ நீங்கள் வந்து அதிகமாக ஃபேட், அதாவது பிரியாணி இல்லை ஜங்க் ஃபுட் இது மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து இந்த டீடாக்ஸ்ஃபை வாட்டர் வந்து சூடாக குடிங்க. அதாவது நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பிடலாம், இல்லை ஒரு 11 மணி இந்த மாதிரி நீங்கள் என்ன டைமில் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னே நீங்கள் தண்ணி குடிப்பீங்க இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக இந்த டீடாக்ஸ்ஃபை வாட்டர் வந்து குடிங்க. உங்கள் உடம்புல சேரக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய ஆயில், கீ, ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அந்த கெட்ட கொழுப்பு வந்து நமக்கு எதில் சேருது அப்படிங்கிறப்ப நம்மளோட ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி தான். நமக்கு வந்து ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடாக சாப்பிட்ருவோம். பட் அதில் இருக்கக்கூடியது நம்ம வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஐடி கம்பெனியில் உட்காந்து வேலை பார்க்குறீங்க. சாப்பிட்டு வந்து உட்காந்து வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து அது நம்ம அடி வயிற்றில் போய் தங்கிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புலாம் உங்களுக்கு வந்து இந்த டீடாக்ஸ்ஃபை வாட்டர் வந்து கரைச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த பாடியிலேயே வந்து இந்த டீடாக்ஸ்ஃபை குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான்